காட்டு யானை இருக்கு, சிறுத்தை, புலி, அப்புறம் காட்டு நாய். காட்டு நாய், செந்நாய்னு சொல்லுவாங்க. செந்நாய், ஆமா. சரி சரி சரி. செந்நாய் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் ஃபுல்லா காட்டு போதை. நம்ம கடம்பூர்ல ஆரம்பிச்சிட்டேனாக்கா மாக்கம்பாளையம் அதான் கடைசி. அடுத்தது கர்நாடக பார்டரு. சுத்தி பாருங்க, என்ன தவிர வேற யாருமே கிடையாது. நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தனியா போகாதீங்க, மதியான நேரம்ன்றனால எப்ப வேணாலும் யானைகள் வந்து கூட்டம் கூட்டமா எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்றனால ஒரு 2-3 வண்டி வரும், அது கூட சேர்ந்து போங்கன்னாங்க. அதனாலதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புலி இன்னும் பெருசா இருக்கும்ல? பெருசா இருக்கு. இந்த அளவுக்கு அதே இந்த அளவுக்கு இருக்கும் அந்த கால். இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த ஒரு மலை கிராமத்தை பார்க்க வந்தோமோ அந்த அற்புதமான மாக்காம்பாளையம்ன்றது இதுதாங்க. அனிமல்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? என்னென்ன அனிமல்ஸ் பாத்திருக்கீங்க இது வரைக்கும்? சிங்கமா? என்ன போட்டிருக்காங்கன்றது பாருங்க. சத்தியமங்கலம், கல்வி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், மாக்காம்பாளையம். ஒரு சின்ன ஒரு மலை கிராமம் தாங்க, ரொம்ப பெரிய வீடுகள்லாம் கிடையாது. இதுதான் வந்து அதோட ஜங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். ஸோ விவர்ஸ், இப்போ வந்து நம்ம சேனலுக்காக ரொம்ப பிரத்யேகமாக இந்த மாக்காம்பாளையம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனத்தில் தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு தகவலுக்காக இங்கே வாழக்கூடிய நம்மளுடைய நண்பர் ஒருத்தரை இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட இந்த இடங்களை பற்றி இன்னுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? மாதேஷன். மாதேஷுங்களா? இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஆனால் பிறந்ததுலேருந்தே இங்கே தான். குன்றீங்களா மாக்காம்பாளையமா? மாக்காம்பாளையம். மாக்காம்பாளையம் தான். இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது எப்படி, இது வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உள்ள இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க காட்டு பகுதிகளா? ஃபுல்லா காட்டு போதை. நம்ம கடம்பூர்ல ஆரம்பிச்சிட்டேனாக்கா மாக்கம்பாளையம் அதான் கடைசி. அடுத்தது கர்நாடக பார்டரு. ஓ, இங்க இருந்து கர்நாடக பார்டர். அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த பர்கூர், தட்டக்கரை, தாமரக்கரை அதெல்லாம் வருங்களா? ஆமா, அது வந்து அப்படி போயிருங்க. அது சரிங்க. அது அந்தியூர் அந்த லைன் போயிரு. இதை விட்டா நம்மளுக்கு கர்நாடகம் தான். மைசூர் இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் தான், மைசூர் வரைக்கும். ஆனா பாதை கிடையாது இல்லைங்களா? கிடையாது. இப்போ கடைசி மாக்காம்பாளையம். மாக்காம்பாளையம் அதுக்கு அடுத்தது கர்நாடகா. கர்நாடகா. ஆமா. சரி சரி. நீங்க என்னென்ன மாதிரி விலங்குகள் இது வரைக்கும் பாத்திருக்கீங்க? நிறைய காட்டு யானைகள் இருக்கு தெரியும். வேற காட்டு யானை இருக்கு, சிறுத்தை, புலி, அப்புறம் காட்டு நாய். காட்டு நாய், செந்நாய்னு சொல்லுவாங்க. செந்நாய், ஆமா. சரி சரி. செந்நாய் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் சரிங்க சரிங்க. நாங்க காட்டு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனா நிறைய இருக்கு. சரி, அவ்வளோக்கெல்லாம் போறது இல்ல, பயம். நாங்க இத பாக்கும்போது எனக்கு இதுவே வந்து ஒரு ரொம்ப திக் ஃபாரஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனா நீங்க இன்னுமே திக் ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, நான் போறது இல்ல, யாரும் உள்ள போக மாட்டோம். சரிங்க. போக்குவரத்துக்கு மட்டும் போயிட்டு அது ஆலங்காடுன்றாங்க இல்லையா? ஆலங்காடு, பனங்காடு ரெண்டுமே ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஆறு என்ன ஆறுனா? இது ஃபுல்லா காட்டாறுங்க. காட்டாறு. ஆமா, அத்திக்கடவு கிடையாது. இல்ல இல்ல, காட்டாறு. மழை பெஞ்சா ஃபுல்லா தண்ணி தான், கடக்க முடியாது. இப்ப சமீபத்துல இந்த பாலம் கட்டியிருக்காங்க. மழை பெஞ்சோம்னா இந்த இடத்துல கடக்க முடியாது, அந்த அளவுக்கு நீரோட்டம் இருக்கும். பாலம் கட்டினதுனால பிரச்சனை இல்லை. பாலம் கட்டாம இருந்திருந்தேன்னா பஸ் கூட வராது. ஓ, நம்ம பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கீழோட இந்த இடம் தான். ஆமா, இந்த இடம் தான். ஆனா இயற்கைன்ற அழகு வந்து இந்த இடத்துல கொட்டி கிடக்கு. அதே நேரத்துல ஆபத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் நேரத்துல உண்மையாலுமே ரொம்ப ரிஸ்க்குங்களா இந்த இடத்துல? நைட் நேரத்துல ரிஸ்க் தான். 8 மணிக்கு மேல பஸ் வெளியே போயிடும். அவ்வளவுதான், போக்குவரத்து எதுவும் இருக்காது. ஆனா நீங்க திடீர்னு ஒரு மருத்துவ உதவி ஏதாவது ஒன்று வாங்கணும்னா எப்படி போயிட்டு வருது? இல்லை, அது யாராவது எமர்ஜென்சி ஏதாவது ஃபோன் பண்ணுவோம், ஆம்புலன்ஸ் கூப்பிடுவோம், அவங்க வரமாட்டாங்க. சரி, நம்ம ஏதாவது லோக்கல் ஏதாவது வண்டி பிடிச்சிட்டு சரி அன்டைம்ல போய் நம்ம ரீச் ஆகி ஏதாவது பண்ணிக்கிட்டா தான் உண்டு. சரிங்க சரிங்க சரி சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. இவ்வளவு விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா. சரிங்க. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத என்னை விட ரொம்ப ரொம்ப அற்புதமாவே விவரிச்சாரு நம்மளுடைய நண்பர் மாதேஷ். நான் இப்ப இருக்கிற இடம் கடம்பூர் மலைப்பகுதிக்கு மேல இருக்கிறேங்க. இங்க இருந்து இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஜங்ஷன்ல இருந்து எனக்கு நேரா இருக்கிற ரோட்ல நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர்கள் முழுக்க முழுக்க ஆஃப் ரோடிங், கல்லும் மண்ணும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மோசமான சாலையில பயணம் செஞ்சு, மிக மிக அடர்ந்த வனசாலையில பயணம் செஞ்சு உள்ள இருக்கக்கூடிய மாக்காம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போகலாம். இதுவே நம்ம இடது பக்கமா போனோம்னா இங்க இருந்து கேர்மாலம் வழியா நம்மளால கர்நாடகாவை சென்று அடைய முடியும். இந்த மாக்காம்பாளையம் அப்படின்ற அற்புதமான இந்த கிராமத்தை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க ரொம்ப விலாவரியா, அதே நேரத்துல முழுக்க முழுக்க இயற்கையுடன் பயணம் செய்ய போறீங்க.
நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல இதுக்கு முன்னாடியே இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலை கிராமமான குன்றி அப்படின்ற ஒரு அற்புதமான ட்ரைபல் வில்லேஜை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு பக்கத்துல மாக்காம்பாளையம்னு இன்னொரு வில்லேஜும் இருக்குது. ஆனா குன்றிக்கு நம்ம போற ரோடே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்தது. அதை விட பன்மடங்கு மோசமானதாகவும் பகல் நேரத்திலேயே சிறுத்தை புலி போன்ற கொடிய மிருகங்கள் உலாவக்கூடிய இந்த மாக்காம்பாளையம் போற வழியில தான் ஒரு சோலோ புல்லட் ட்ரிப்பா இன்னைக்கு என்னுடைய பயணம் தொடங்கி இருக்குது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை விரும்பியா இருந்தா நிச்சயமா என்னுடைய சேனல்ல வர வீடியோக்கள் உங்களை ஏமாற்றாது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா நீங்களே என்னுடன் பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளவுதாங்க, இதோட இந்த ரோடு முடியுது. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோடு இருந்தா கூட நல்லா இருக்கும். ஆனா இதை விட ரொம்ப முழுக்க 100% ஆஃப் ரோடிங்கா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக அடர்ந்த வனத்துக்குள்ள தனியா போறதுன்றது ரொம்ப ஆபத்தானதுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா கூட ஏதாவது ஒரு வண்டிகள் வருதான்னு பார்த்துட்டு அவங்க கூடவே டிராவல் பண்றது நமக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயமா அமையும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னும் ஒரு இடத்துலலாம் பாத்தீங்கன்னா சுத்தமா ரோடே இருக்காது, டிராக்டர் தான் போகும், அந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இது ஓரளவு இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடங்கள் எல்லாமே மழை நேரங்கள்ல ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பகுதிகள், அடர்ந்த காட்டு பகுதிகள். ஸோ இப்போ நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா இன்னுமே இங்க இருந்து 15 கிலோமீட்டர் காடுகளுக்கு உள்ள போனோம். சுத்தி பாருங்க, என்ன தவிர வேற யாருமே கிடையாது. நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தனியா போகாதீங்க, மதியான நேரம்ன்றனால எப்ப வேணாலும் யானைகள் வந்து கூட்டமா எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்றனால ஒரு 2-3 வண்டி வரும், அது கூட சேர்ந்து போங்கன்னாங்க. அதனாலதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது வண்டி வருதான்னு பாக்குறதுக்கு. ஸோ பார்ப்போம் ஏதாவது வண்டி வருதான்ட்டு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு, எந்த வண்டியுமே வரல. இதுக்கு மேல நம்ம லேட் பண்ண மாலை நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ரிட்டர்ன் வரதுல பிரச்சனை ஆயிடும்ன்றனால நான் இப்போ என்னுடைய பயணத்தை தொடங்கிட்டேன், உள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கார்ல போறதுக்கும் பைக்ல போறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குங்க இந்த மாதிரி காடுக்குள்ள போகும்போது. அதே நேரத்துல ரொம்ப ஒரு த்ரில்லிங்காவும் இருக்குது. இந்த மதியான நேரமே இந்த காடுகள் பாத்தீங்கன்னா நம்மளை அச்சப்படத்தான் வைக்குது. ஏன்னா நம்ம போறது வந்து சாதாரண ஒரு மரஞ்செடி கொடிகள் இருக்க பகுதிகள் கிடையாது, கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய காட்டுப்பகுதி. பட் அட்வென்ச்சர் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். அப்படின்றனால இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இங்க வாழக்கூடிய விலங்குகளுக்கும் இயற்கைக்கும் எந்தவித தொல்லையும் கொடுக்காம போறதுன்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும் இந்த மாதிரி ட்ரிப்லாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதே சாலையில வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குதுங்க, இன்னுமே போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மலை கிராமத்துக்கு, மாக்காம்பாளையத்துக்கு கடம்பூர்ல இருந்தும் சத்தியமங்கலத்துல இருந்தும் இப்ப நம்ம பயணம் செய்யற இதே ரூட் வழியாவே இன்னுமே வந்து பஸ் போயிட்டு தான் வருதுங்க. இந்த ரோடு இதோட முடியுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னுமே ரோடு ரொம்ப மோசமாகுது. நான் வந்து காடுகளுக்குள்ள நிறைய பயணப்பட்டிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்ல போனா அதிரப்பள்ளி, வால்பாறை எல்லாம் இதே மாதிரி அடர்ந்த காட்டு பகுதிகள் தான். ஆனா அங்க வந்து ரோடு நல்லா இருக்குங்க, மெயின் ரோடே வந்து நல்லா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க இந்த இடங்கள் எல்லாமே.
முழுக்க முழுக்க 100% ஒரு ஆஃப் ரோடிங். நமக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் வர்றதுக்கே இப்படி இருக்குது. ஆனா இங்க வாழக்கூடிய மக்கள் வந்து தினம் வந்து இந்த மாக்காம்பாளையம்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருன்றது கடம்பூர்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப அந்த கடம்பூரை தாண்டி தான் வந்தோம். அவங்க போயிட்டு வர சாலைன்றது தினந்தோறுமே அவங்களுக்கு வந்து இப்படிதான். இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கதான் வந்து ஒரு ஜங்ஷன் ஒன்று சொன்னாரு ரைட்ல போகணும்னு. நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே இந்த மாக்காம்பாளையத்தை வந்து நம்ம ஒரு ட்ரை கொடுத்துருந்தோம் கார்ல. அப்ப வந்து சாயந்தரம் ஒரு 5:30 மணி ஆயிடுச்சுங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறமா போறது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்றனால நம்ம அந்த பயணத்தை தவிர்த்து திரும்ப வந்துட்டோம். அதுவே நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலோட பார்த்தோம், நீங்க மாக்காம்பாளையத்தை காட்டலையேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால திரும்பவும் இப்ப நான் வந்து என்னுடைய புல்லட்ல கிளம்பி வந்துட்டு இருக்கேன். இயற்கையை நேசிக்கிறதுல என்னைக்குமே நான் வந்து சோம்பல் படுறதும் கிடையாது, அஞ்சுறதும் கிடையாது. இவங்கள்ட்ட கேட்போம். ஆனா மாக்காம்பாளையம் எப்படின்னா போறது? மாக்காம்பாளையம் ரைட்டுங்களா? அதான் ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும், அதுல இருந்து ரைட்டுனாங்க. போய்க்கலாம்ல? யானை ஒண்ணு நிக்குதா? போய்க்கலாம்ல? இப்படியே வந்துக்கலாங்களா? என்னங்கண்ணா? அவ்வளவு உடனே ரிட்டர்ன் தான். அதான் வெளிச்சத்துக்கு மேல வந்துக்கலாம்ல? ஓகேண்ணா, ரைட். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 15 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆனா இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது 1 மணி நேரம் ஆகுன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெளிச்சத்துக்குள்ள சீக்கிரம் வந்துருங்க திரும்பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொன்ன ஜங்ஷன் வந்து இந்த ரைட்டு தாங்க. அடேங்கப்பா, என்ன தவிர இந்த இடத்துல யாருமே கிடையாது. சுத்தி முத்தி பாருங்க. இந்த இடத்த நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அப்படியே ஒரு காட்டுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா, உதாரணம் வந்து இந்த சத்தியமங்கலம் காடுகள். வெறும் யானைகள் மட்டும் கிடையாதுங்க. இதே காடுகளுக்குள்ள ஏகப்பட்ட புலிகள் இருக்குது, நிறைய சிறுத்தைகள் இருக்குது, காட்டெருமைகள், செந்நாய் கூட்டங்கள், கரடிகள். ஒரு குரங்கு மட்டும் ஒண்ணு ஓடுது எதிரில. அவர் சொன்ன மாதிரி சின்னதா ஒரு பிட் ரோடு, நல்ல ரோடு வருது. அதுக்கப்புறம் திரும்ப ஆயிடும் போல. ஸோ வியூவர்ஸ், இந்த பாலம் வந்து உங்களுக்கு நான் நிஜமாவே காட்டணும்னு நினைச்சேன். இப்ப வந்து மாக்காம்பாளையத்துல இதுக்கு முன்னாடி போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்ததுன்றனால அரசாங்கம் சார்பா இந்த பாலம் வந்து இப்ப கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு கீழே போற தண்ணி வந்து மழை நேரத்துல ரோட்டுக்கு மேல வரனால இந்த சாலையே துண்டிக்கப்படுது. அதனால இந்த பாலம் வந்து இப்ப கட்டி ஒரு 6 மாசம் தான் ஆயிருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மாக்காம்பாளையம்ல இந்த பாலம் கட்டினது ரொம்ப வந்து இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனப்பட்டதா இருக்குது. நீங்க இப்ப பாக்குற இந்த பாலத்துக்கு கீழே இருக்க இந்த தண்ணீர்லயே பாத்தீங்கன்னா புலிகள்லாம் தண்ணி குடிக்க வருங்க. நான் நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். புலி, சிறுத்தை, யானைகள்லாம் இங்க தண்ணி குடிக்க வரும். ஏன்னா தெளிந்த நீரோடைய அவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க இந்த இடங்கள் எல்லாமே. அப்படியே அமைதியா இருக்குதுங்க. இது வந்து அத்திக்கடவு தண்ணின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா ரோடு இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. இது வந்து ஒரு சின்ன பிட்டு தான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப் ரோடிங்காக ஜீப்லாம் எடுத்துட்டு வந்து பழகிட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்ம என்ன பைக் எடுத்துட்டு வரமோ, என்ன புல்லட்ல வரமோ, அதோட மேக்சிமம் சிசி வந்து யூட்டிலைஸ் பண்ணுதுங்க இந்த ரோடு. ஆனா இந்த ரோட்ல பாருங்க, ஒருத்தர் வந்து மாருதி 800ல வச்சுட்டு அருமையா போயிட்டு இருக்காரு.
ஸோ இது வந்து ரொம்ப சிரமப்பட்டு நான் இந்த வீடியோவை வந்து மவுண்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வியூஸ் அப்படி இப்படி மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இந்த மாதிரி அற்புதமான கார்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. எப்படி வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்றதை என்னால் கண்ணால் பார்க்க முடியல. ஒருவேளை கேமரா ஆங்கிள் மாறி இருக்கலாம் இந்த ஆஃப் ரோடால. இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு ஜீப்பு தாங்க கரெக்ட். ரோடே கிடையாது. நம்ம வந்து ஒரு காட்டுக்கு உள்ளதான் போய்கிட்டு இருக்கோம். ரோடு எல்லாம் கிடையாதுங்க. மோசமா இருக்குன்னு சொல்றதா நான் ஒத்துக்க மாட்டேன். ரோடே கிடையாது. வெயில் அடிக்கிறத தவிர எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குளுமை தாங்க என்னால உணர முடியுது. அந்த அளவுக்கு வெயில் இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஒரு மலைக்கு மேல. எத்தனையோ அற்புதமான மரங்கள், அற்புதமான மூலிகைகள் இந்த அடர்த்தியான இந்த சத்தியமங்கலம் காடுகளுக்கு உள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன தவிர இப்போதைக்கு யாருமே டூ வீலர்ல போலங்க. நானும் யாராவது வருவாங்களான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாருமே வரல. சரி, இன்னொரு பக்கம் டைம் வேற போயிட்டு இருக்கு. நீங்க போயிட்டு சீக்கிரம் 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க நம்மள சொல்லி அமைச்சிருக்காங்க. ஏன்னா ஈவினிங் ஆச்சுன்னா யானைகள்லாம் வாக்கிங் போற டைம் அப்படின்ட்டு. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் பலன் கிடைச்சா உண்மையாலுமே சந்தோஷம். வீடியோ நல்லா ரெக்கார்ட் ஆச்சுனாலே எனக்கு போதும். ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்மெட் மவுண்ட் வாங்க சொல்றாங்க, அதுதான் கரெக்டா இருக்குன்னு. பட் நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னுடைய செஸ்ட் ட்ராப்ல ஒரு பெல்ட் மாதிரி போட்டு அதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தூரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பறவைகளோட ஒலிகள் என்னால கேட்க முடியுது. ஒருவேளை இப்ப நம்ம மட்டும் தான் காட்டுக்குள்ள வரனால அலர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னால குன்றி போயிருக்கும் போது குன்றி வந்து ஃபுல்லா ஆஃப் ரோடுன்னு சொன்னாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது குன்றிலாம் தங்கம்னு சொல்லலாம் உண்மையாலுமே.
பயங்கரமா சூடாயிடுச்சுங்க புல்லட்டு. ஸோ நான் வந்த வழி பாருங்க, ஒரு அத்துவான காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து 100% பொருத்தமானது இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த சத்தியமங்கலம் காடுகள். சுத்தி முத்தி என்ன தவிர வேற யாருமே கிடையாது. ஒரே ஆறுதல், இந்த சூரிய வெளிச்சம் இருக்கனால என்னால இவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியுது. நம்ம நினைப்போம் இந்த மாதிரி காடுகளுக்குள்ள இந்த புதருக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு புலியோ சிறுத்தையோ படுத்திருக்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க அந்த விலங்குகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காடு தான் இந்த சத்தியமங்கலம் பகுதி அப்படின்றது. இதுக்கு உள்ள இந்த மாக்காம்பாளையம் அப்படின்ற ஒரு சின்ன மலை கிராமம் இருக்குன்றதுக்காக, அதை பாக்குறதுக்காக தான் நம்ம இவ்வளவு மெனக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, இன்னும் வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். நிச்சயமா இந்த மாக்காம்பாளையத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துல பிரேக் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம உள்ளூர்காரர் ஒருத்தர் இதே மாதிரி பைக்ல வந்திருக்காரு. அவர் என்னன்னா நமக்கு ரொம்ப கவலைப்பட்டு, ஏன்னா அந்த மாதிரி தனியா வரீங்க காடுகளுக்குள்ள, நான் முன்னாடி போறேன் நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி பரவாயில்ல, எங்க போனாலும் நம்ம வந்து உள்ளூர்காரங்க என்ன சொன்னாலும் அதை மதிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத. ஸோ மேற்கொண்டு நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் வாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நிச்சயமா நான் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஒரு காலத்துல வீரப்பன் அவர்கள் மறைஞ்சு வாழ்ந்த காட்டு பகுதிகளுடைய தாயகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலம், இந்த காடுகள் எல்லாமே, இங்க இருக்கக்கூடிய குன்றி, மாக்காம்பாளையம், இது எல்லாமே ஒரு காலத்துல வீரப்பனுடைய தேடுதல் வேட்டை ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்த பகுதிகள். முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாட்டுல இருந்த இடங்கள் தாங்க இது எல்லாமே ஒரு காலத்துல. சத்தியமங்கலம் அப்படிதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா சத்தியமங்கலம்ன்றது இது எல்லாமே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாக்காம்பாளையம்க்கு எந்த யூடியூபர்ஸும் இதுக்கு முன்னால இந்த மாதிரி 2 வீலர்ல போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பஸ்ல போற வீடியோ நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 2 வீலர்ல இந்த மாதிரி அடர்ந்த வனத்துக்குள்ள நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஓரளவு நல்லா இருக்குங்க ரோடு. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிராமம் வந்து நம்ம அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்தோம்னா வெளியிலயும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி சுத்தி அடர்ந்த காடுகள், சுத்தி மலைத்தொடர்கள், அதுக்கு உள்ள வந்து இப்படி ஒரு வாழ்க்கை. இவங்களுடைய பிரதானமே பாத்தீங்கன்னா விவசாயம் மட்டும்தான். என்னங்கண்ணா புரியல? கடம்பூர் நேரா போய் லெஃப்ட்டுங்க. ரோடு மோசமா இருக்கு, பாத்துக்கோங்க. லாஸ்ட் போயிடுங்க, லாஸ்ட். ஸோ இங்க வந்து உள்ள ஒரு அழகான மலை கிராமம் இருக்கு. முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஒரு காற்றுல வந்து ஒரு சுத்தமான ஒரு காற்றுமாங்க பாத்தீங்களா, 100% ஆக்சிஜன். அதை என்னால உணர முடியுதுங்க. ஏன்னா வந்து எந்த விதமான பொல்யூஷன் இது சுத்தி கிடையாது. இது பக்கத்துல வந்து தொழிற்சாலைகளோ இல்ல வந்து வாகன போக்குவரத்தோ எதுவுமே இல்லாத முழுக்க முழுக்க ஒரு அழகான அற்புதமான ஒரு மலை கிராமம். இந்த ஊர் பேர் என்னன்னு தெரியல. இந்த ஊர் பேரு என்ன ஊருக்கா? அர்கியோமா? சரி சரி சரி. இது மாக்காம்பாளையம் இப்படிதான் போடுங்களா? ரோடு இப்படிதான் இருக்குமா? இதுக்கு மேல நல்லா இருக்குமா? அப்படியா? சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அர்க்கியம் அப்படின்றாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கூகுள் மேப்ல பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அப்படியே பச்சை கலர்ல நடுவுல மட்டும் கொஞ்சோண்டு ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன டாட் தாங்க இந்த மலை கிராமங்கள் எல்லாமே. நம்ம யானை இருக்கான்னு கேட்கும் போது இந்த நேரத்துல யானை இருக்காதுன்னு தான் சொன்னாங்களே தவிர யானையே இருக்காதுன்னு சொல்லல. அதோடைய அர்த்தம் என்னன்னா இந்த நேரத்துல வர்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கு, ஏன்னா மதியான நேரம் அப்படின்றனால. ஸோ சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் விலங்குகள் வந்து காடுகள்ல இருந்து நீர் தேவைக்காக, உணவு தேவைக்காக வெளியில வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ள மாக்காம்பாளையம் பார்த்துட்டு திரும்ப நம்ம கடம்பூர் போய் சேர்ந்தாகணும். ஒரு ஒரிஜினல் மர வீடுங்க, ட்ரீ ஹவுஸ். இந்த ஊர் பேரு கூத்தம்பாளையம் அப்படின்னு போட்டிருக்கு. திரும்பவும் அதே பழைய ரோடு வந்துருச்சு. நண்பா, மாக்காம்பாளையம் இப்படிதான் போடுமா? எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்தோம்? ஃபுல்லா அப்படிதான் இருக்குமா ரோடு? எலிஃபண்ட் நிக்குமா? சரி, நான் பார்த்து போறேன். தம்பி என்னடானா எலிஃபண்ட் நிக்கும் பார்த்து போங்கன்னு நமக்கு சொல்லி விட்டா. அப்படி இது வரைக்கும் நம்ம வந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது வந்து சாலைகளும் மோசமா இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப குறுகிய ஒரு சாலையா இருக்குது. பாருங்க, எனக்கு பக்கத்திலேயே வந்து அடர்ந்த ஒரு முட்புதர்கள், ஃபுல்லா செடி மண்டி கிடக்குது ரெண்டு பக்கமுமே. ஏன்னா இந்த ரோடு வந்து கொஞ்சம் அகலமா இருந்ததுன்னா நமக்கு பக்கத்துல ஏதாவது இருந்தா தெரிஞ்சிடும். ஆனா இது பாருங்க, கிட்டத்தட்ட சாலைகளுக்கு மேல வரைக்கும் செடி வளர்ந்துருக்குது. அதனால வந்து நமக்கு வந்து விசிபிலிட்டி கிடைக்காது. அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த மாதிரி காடுகளுக்குள்ள. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து லைவ் ரெக்கார்டிங் தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஸ்பாட்ல இருந்து. அதுவும் நான் புல்லட் டிரைவ் பண்ணிட்டே பேசுறதுனால குரல்ல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும், வேற எதுவும் கிடையாது. என்னாச்சுங்க? அப்படியா? மாடு மாட்டு குழம்புன்னு நினைக்கிறேன். புளி இன்னும் பெருசா இருக்கும்ல? பெருசா இருக்கு, இந்த அளவுக்கு. அப்படியே இந்த அளவுக்கு இருக்கும் அந்த கால். திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு முன்னால போயிட்டு இருந்தவரை புலியோட கால் தடம் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட காமிச்சாரு. நான் என்னுடைய நிறைய வீடியோக்கள்ல சொல்லுவேன், இந்த மாதிரி காடுகளுக்குள்ள ஆபத்தான மிருகம் புலி சிறுத்தையை விட செந்நாய்கள் அப்படின்றது. அதே தான் வந்து நமக்கு முன்னால போற நண்பர் சொன்னாரு. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறதே யானைகளுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க வந்து செந்நாய்கள் கூட்டம் கூட்டமா வாழுதாமா. ரொம்ப மாசம் இறை கிடைக்காம இருந்ததுன்னா திடீர்னு வந்து ஒரு 4-5 செந்நாய்கள் ஒன்னா சேர்ந்தாலே போதும், ஒரு மனுஷனே காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து தன்னுடைய இறை வந்து உயிரோடு இருக்கும் போதே அங்கங்க பிச்சு தின்னக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு விலங்கு தான் இந்த காட்டு நாய்கள், செந்நாய்கள். எதிரில் வரவங்களும் சரி, இந்த மாதிரி எதிரில் வரவங்க கிட்ட போய்க்கலாமா, ரூட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு தான் மேற்கொண்டு முன்னேறி போறாங்க. வாழ்நாளில் இப்படி ஒரு ஆஃப் ரோடிங் நான் பண்ணது இல்லைங்க. சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் என் லைஃப்ல நான் எவ்வளோ ஆஃப் ரோடிங் போயிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆஃப் ரோடிங்கே கிடையாது. இவ்வளோ ஆஃப் ரோடிங் போய் இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த மாக்காம்பாளையம் கிராமத்துக்கு உள்ள வந்துட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன செக் போஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரோடு இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. உண்மையாலுமே வந்து ஒரு தரமான காட்டுப்பகுதிங்க.
வந்தது 100% ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது பயிர் சோளம், மக்கா சோளம். இது ராகி. சரி சரி, அப்படியே குன்றி மாதிரியே தான் இருக்கு. ஹலோ ஹாய், உங்க பேர் சொல்லுங்க எல்லாரும். மாக்காம்பாளையமா நீங்க எல்லாரும்? தமிழ் தெரியுமா? இங்க வா, இங்க வா, பக்கத்துல இப்படி வா, இப்படி வந்து சொல்லு. உன் பேர் என்னம்மா? ஹரிஷ் அவன் பேரு. வெரி குட். அப்புறம் அவன் பேரு? உன் பேர் சொல்லுங்க. பேரு செகண்ட். ஹாய். நீங்க? சங்கர். வெரி குட். உங்க பேரு? ஜோசப். ஓகே. எல்லாம் மாக்காம்பாளையமா நீங்களா? வெரி குட். இவ்வளவு ஃபாரஸ்ட்குள்ள இருக்கீங்க, பயமா இல்லையா யாருக்கும்? அதெல்லாம் அசால்ட்டு. எல்லா அனிமல்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா இது வரைக்கும்? இப்படியும் அனிமல்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? என்னென்ன அனிமல்ஸ் பாத்திருக்கீங்க இது வரைக்கும்? சிங்கமா? புலி. இங்க சிங்கம் கிடையாது காட்டுக்குள்ள. இந்தியால குஜராத்ல மட்டும் தான் இருக்கு சிங்கம், வேற எங்கேயுமே கிடையாது. கரடியா? புலி பாத்திருக்கியா நீ? சரி 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 சரி. எல்லாம் நல்லா படிக்கணும், ஓகேவா? படிச்சு எல்லாம் ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆகணும். ஓகே, நேச்சர்ல. ஓகே, பாய். டாடா, பாய். பாய். எவ்வளோ குட்டீஸ் பாருங்க. இந்த காடுகளுக்கு உள்ள இந்த குழந்தைங்க எல்லாம் வளருதுங்க. உண்மையாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைச்சு எதிர்காலத்துல இவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பமும். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த ஒரு மலை கிராமத்தை பார்க்க வந்தோமோ அந்த அற்புதமான மாக்காம்பாளையம்ன்றது இதுதாங்க. இப்போ நம்ம மாக்காம்பாளையம் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சோளம் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் வந்து வாழை போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஊருடைய ஜங்ஷன் மாக்காம்பாளையம். முதல் கட்ட காட்சிகள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக பிரத்யேகமாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அடர்ந்த காட்டு வழி பயணத்துக்கு அப்புறமா இப்ப நான் இருக்கிறது இந்த மாக்காம்பாளையம். இங்கேயே பாருங்க, உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்றது பாருங்க. சத்தியமங்கலம் கல்வி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், மாக்காம்பாளையம். ஒரு சின்ன ஒரு மலை கிராமம் தாங்க, ரொம்ப பெரிய வீடுகள்லாம் கிடையாது. இதுதான் வந்து அதோடைய ஜங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்தது இந்த வழியா தான் வந்தோம். ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு மலை கிராமம் மாக்காம்பாளையம். இன்னும் உள்ள வந்து நிறைய வீடுகள்லாம் இருக்குது, நிறைய ஊர்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் நம்ம இதுக்கப்புறம் நம்ம உள்ள போக போறது இல்லை. ஏன்னா போக போக இதுக்கப்புறம் இந்த கர்நாடகத்துக்கு உள்ள போயிடுவோம். முதல் தடவை புதுசா இந்த இடத்துக்கு வந்தனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே முதல்ல நம்மள ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா உங்க கிராமத்தை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த காட்டு வழியில பயணம் செஞ்சு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே ரொம்பவே நட்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இப்ப பாக்குறது எல்லாமே இந்த மாக்காம்பாளையம் உள்ள இருக்கக்கூடிய தொகுப்பு வீடுகள். சுத்தி காடுகளுக்குள்ள ஒரு சின்ன நிலப்பரப்புல தான் இவ்வளவு வீடுகள் இங்க இருக்குது. எவ்வளோ மாணவர்கள் இன்னுமே இந்த கிராமத்துக்கு உள்ளே இருக்கிற அரசு பள்ளியில தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த நிகழ்காலத்திலையும் தங்களுடைய மண் தான் முக்கியம் அப்படின்னு இங்க இயற்கையுடன் ஒன்றாக கலந்து இயற்கைக்கும் இங்க வாழக்கூடிய விலங்குகளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இவங்களுடைய வாழ்க்கையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் நல்ல ஒரு கல்வி அறிவு பெற்ற எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய துறையில வல்லுநர்களா வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாகவும் இருந்தது. ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி ஒரு முயற்சியும் நான் வந்து பண்றது இந்த காலத்திலையும் வாழக்கூடிய காலத்திலையும் நமக்கு வந்து எவ்வளவோ மலை கிராமங்கள் இன்னும் உயிர்ப்புடன் அடர்ந்த காடுகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுனால தான் உண்மையாலுமே நம்ம எல்லாருமே வாழ்நாளில் இயற்கையை கொண்டாட தெரியணுங்க. ஏன்னா ஒரு நாள் நம்மளும் இயற்கையாய் போவோம். உயிருள்ள வரை இயற்கையை நேசிப்போம், இயற்கையை சுவாசிப்போம். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான படைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ, இந்த எஃபர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமைஞ்சு திரும்ப திரும்ப இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக அமையும்.
மீண்டும் ஒரு அற்புதமான படைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாகும் வரை. Thank you so much and thanks for watching.